இரண்டாவது, இங்கே கம்பியை வைத்து 2 பேரை தாக்கியிருக்கார்கள், லத்தி சார்ஜ் நடந்திருக்குது. இதெல்லாம் எதற்காக நடைபெற்றது? அடுத்து அந்த நேரத்தில் 1 மணி நேரத்துக்கு மேலாக அவர் கூட்டம் நடக்கிற போது அது இரவுல 7:45 மணி 8 மணிக்கு மின்சார துண்டிப்பு எதற்கு செய்தார்? அப்போ இது எல்லாமே திட்டமிட்டு பார்க்கின்ற பொழுது தமிழ்நாட்டு அரசியல்ல ஆளுங்கட்சி மட்டும்தான் கூட்டம் நடத்தணும், அவர்கள் மட்டும்தான் மாநாடு நடத்தணும். வேறு எந்த அரசியல் கட்சிகளுமே தங்களை தாண்டி ஒரு அரசியல் கட்சி ஒரு கூட்டத்தை நடத்தி சிறப்பாக பெயர் வரக்கூடாது என்ற ஒரு உள்நோக்கத்தோடு தான் இந்த அரசு நடந்து கொண்டிருக்கிறது. அந்த வகையில திட்டமிட்டு தமிழ்நாடு வெற்றி கழகத்தினுடைய விஜய் அவர்களுடைய கூட்டத்தை சீர்குலைக்க வேண்டும், அதை ஏதாவது ஒரு அசம்பாவித்தை உருவாக்கணும், அவருக்கு ஒரு பயத்தை உருவாக்கணும், அவருக்கு ஒரு கெட்ட பேரை பொதுமக்கள் மத்தியில் உருவாக்கணும். திமுகவுக்கு மாற்றாக 2026 சட்டமன்ற தேர்தல் இன்னொரு சக்தி எழுந்து வந்துவிடக்கூடாது என்ற அரசியல் நோக்கத்தோடு தான் இந்த கூட்டம் சீர்குலைக்கப்பட்டதாக தெரிகிறது. இதனால ஒரு சுதந்திரமான ஒரு விசாரணை இருந்தால் ஒழிய, அது மத்திய அரசனுடைய விசாரணை இருந்தால் ஒழிய இது உண்மை நிலைமைகள் வருது. ஏன்னா இது தொடர்ந்து